உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்த போகிறோம். இன்னைக்கு நாங்கள் வாசித்த சங்கீதத்தின்படி இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த மகிழ்ச்சியான இந்த நாளில் நாங்கள் அவருடைய வாசல்களை துதியோடு பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாளில் அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடும்படியாக இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் அந்த நோக்கத்தை மறந்து போகாதபடி எங்களுடைய உள்ளான இருதயத்திலிருந்து அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க போகிறோம். கடந்த நாளெல்லாம் தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்து எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேவாவியானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆபத்து நேரத்தில் உங்களை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே நீங்க எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆபத்து நாளில் எங்களோடு இருந்து எங்களை தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரே அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தயவிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, மனுஷரோ முகத்தை பார்க்கலாம், என் தேவாதி தேவன் நீங்க உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய இருதயத்தில் இருந்த ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய வாயில இருந்து சொல் பிரவாதுக்கு முன்னே நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய எண்ணம் எல்லாம் எங்களுடைய ஏக்கம் எல்லாம் நீங்க நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஓரி கலா பரா பரபா ஓரி பாமா ரீ பலா பரபா ஷலா பரா பரபா ஓரி கலா பாமா ரீ பலா பரா 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 பரபா ஓரி பாமா ரீ கலா பரா பரபா ஷலா பரா பரபா. உன்னதமான தேவனே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி கலா பரபா ஷலா பரா பரபா ரீ பலா பரா பரபா ஷலா பரா 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 பரபா. பரிசுத்த ஆவியானவரே உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நீங்க தேவனுக்கு ஆராதனை செலுத்துங்க. உங்களோட உள்ளான இருதயத்தில் அந்த அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுங்க. தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நாங்கள் நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல இந்த நாளிலும் நாங்கள் தேவன் எங்களுக்கு ஒரு சலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். நாங்கள் ஏனோ தானோண்டு இருக்காதபடி எங்களுடைய இருதயங்களை விட்டு கொடுத்து நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே எங்களை இமைப்பொழுது கைவிட்டாலும் ஆண்டவரே உங்களுடைய உருக்கமான இரக்கத்தினால் எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே நன்றி ராஜா. அப்பா எந்த வியாதியும் அணுகாமல் ஆண்டவரே நீங்க பரம வைத்தியராக எங்களோடு இருந்து ஆண்டவரே உங்களுடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஆண்டவரே நீங்க எங்களை தூக்கி நிறுத்தின தேவன் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீர் ஐயா,
வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. அப்படியே நாங்கள் ஒரு விஷயம் அவரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளிலும் தேவன் எங்களை துதிப்பதற்கு, அவரை துதிக்கும்படியாக எங்களை ஒரு யூதாவாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, மலை மேலுள்ள பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்காது என்று சொல்லி தேவன் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக எங்களை உருவாக்கி இருக்கிறார். ஒரு விஷயம், அந்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்த போகிறோம். எல்லாவரை பார்க்கிலும் தேவன் எங்களை ஒரு விசேஷித்தவர்களாக அவர் படைத்திருக்கிறார். இந்த நேரத்திலும் ஒரு விஷயம் நாங்கள் உணர்ந்தவர்களாக, தேவர் வான தூதரிலும் சற்று சிறியவனாக தேவன் எங்களை படைத்திருக்கிறார். ஒரு விஷயம், நாங்கள் அந்த உன்னதமான தேவனுக்கு எங்களுடைய உள்ளான இருதயத்தில் இருந்து எங்களால் முடிந்தவரை நாங்கள் உற்சாகமாக நாங்கள் ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அங்க மேல நீங்க வைத்த கிருபை பெரியது ஆண்டவரே. நீங்க உலகத்தின் மேல வைத்த அன்பினால உங்களோட ஒரே பேரான குமாரனை நீங்க எங்களுக்காக கொடுத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. இயேசு சுவாமி, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஜீவனுள்ள தகப்பனே, உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தூய ஆவியானவரே, இந்த நேரத்திலுமாக உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓரி கலா பரபா ஷலா பரபரபா, ஓரி பாமாரி கலா பரபா ஷலா பரபாம். பரிசுத்த ஆவியானவரே, பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் ஆண்டவரே, நான் உங்களை ஒரு போதும் மறவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. உங்களுடைய உள்ளம் கையில வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரி கலா மாமாரி பாலா பரபா, ஓரி பாலா பரபா ஷலா பரபரபா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி மாமாரி கலா பரபா ஷலா பரபரபா. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே.
ஓ ராஜாதி ராஜனே, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வானத்திலும் பூமியிலும் அப்பா மேலான நாமத்தை உடையவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மேல நீங்க அன்பு வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீங்க. நீர் அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஒரு நொடியும் எங்களை விட்டு விலகாத தேவனே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கொண்டு எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் நான், மதிப்பிற்கு உரியவள் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன், மதிப்பிற்கு உரியவள் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். ஆறுகளோட செய்தீரே, ஆடி மகிழ செய்தீரே. ஆறுகளோட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர்.
வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தேவன் ஏன் எங்களுக்கு எழுதிக்கொள்ள ஒரு ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்க்குறோம், ஒரு ஈசாக்கை குறித்து பார்க்குறோம், அப்போஸ்தலர்களை குறித்து பார்க்குறோம், பவுலை குறித்து பார்க்குறோம். எதனால தேவன் இவர்களை எல்லாம் எங்களுக்கு சாட்சிகளாக இந்த வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்? Why did God give us all of these people, Abraham, Isaac, and the apostles, as testimonies in the Bible? અને એમ કે શું કામ એમ કે પ્રભુએ એમ કે ઇબ્રાહિમ, ઈસાક અને બીજા બધી માણસને એમ કે ટેસ્ટમનીના રૂપમાં એમ કે બાઇબલની અંદરમાં આપેલા છે. அவர்களை பார்த்து நாங்களும் சோர்ந்து போகாமல் ஓடும்படியாக, அல்லேலூயா, தேவனுக்காக வாழும்படியாக எங்களுக்காக அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். That we can look at them and not be sad and calm down, but we can continue to walk for God. અને એમ કે એટલા માટે કે આપણે એને જોઈને નીચા પડીએ નહીં, પણ આપણે એમ કે પ્રભુના કાર્યમાં એમ કે કન્ટિન્યુ રહીએ એટલા માટે. ஹல்லேலூயா. அவங்களை குறித்து 11ஆம் அதிகாரத்தில் எபிரேயர்ல சரி ஆமே நாங்கள் பார்க்குறோம். எழுதும் பொழுது விசுவாசத்துக்கு சாட்சிகள் என்று டைட்டிலை பிரெஞ்சு பைபிளில் நான் பார்க்கிறேன் அந்த அதிகாரத்தில். In Hebrews chapter 11, I can see the title in French which says Testimonies of Faith. અને એમ કે હિબ્રુ 11માં પણ આપણે એમ કે જે એમ કે ટાઇટલ છે એમાં જોઈ શકીએ કે ટેસ્ટમની વિશે. விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் எழுதும் பொழுது சின்ன விசுவாசம், அற்ப விசுவாசம், பெரிய விசுவாசம் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன? When God talked about faith, there is little faith, big faith, small faith. અને એમ કે જ્યારે એમ કે પ્રભુ વિશ્વાસ વિશે વાત કરે છે ત્યારે એમ કે નાનો વિશ્વાસ, મોટો વિશ્વાસ એના વિશે છે. இதை திறந்து விடுறேன்னா திறந்து விடுங்க, வசனம் போகிறபடியா பிரச்சனை இல்லை. சலமோன் ஓப்பன் பண்ணி விடுங்க ப்ளீஸ். ஆமென். ஆனால் நாங்கள் விசுவாசிகளாய் இருந்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் பொழுதுதான் அல்லேலூயா நாங்களும் சாட்சி பெறுவோம். So that we are believers and we can finish the run and that we can become testimonies as well. અને એમ કે આપણે વિશ્વાસી છે તો આપણી જે દોડ છે એને આપણે પૂરી કરવાની છે અને આપણે એમાં આવવાનું છે એટલા માટે. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். In Hebrews chapter 12, હિબ્રુનો પત્ર ચેપ્ટર 12 முதலாம் வசனத்தில் இருந்து நாங்கள் வாசிப்போம். from verse 1 we read. વર્સિસ 1 થી આપણે વાંચીએ. மைக் ஆன் பண்ணி விடுங்க. அஸ்வினிக்கு மைக் வேலை செய்யல. ஓகே. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுறது என்ன? ஆகையால் மேகம் போன்ற அல்லேலூயா எத்தனை திரளான இந்த சாட்சிகள் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் முழுவதும் நாங்கள் பார்க்கிறோம் அல்லேலூயா இந்த சாட்சிகளை குறித்து. We can see there it says a cloud of witnesses, and in this whole chapter we can read about these witnesses. અને એમ કે આપણે અહીંયા એમ કે વાદળાની જે સાક્ષી હોય એના વિશે જોઈએ. અગર પૂરું ચેપ્ટર આપણે વાંચીએ તો એમ કે એના વિશે સાક્ષી આપે સમાન. சாப்டர் 11 ஃபுல்லா எழுதிட்டு 12ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் தேவன். In chapter 11 it is written fully, and then in chapter 12 this verse comes up. અને એમ કે ચેપ્ટર 11 માં એમ કે પૂરું એના વિશે લખેલ છે અને પછી એમ કે ચેપ્ટર 12 માં ઈ ન્યાથી ચાલુ થયું. இந்த இவ்வளவு சாட்சிகள் மேகம் போன்ற சாட்சிகள் அல்லேலூயா எங்களுக்கு இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்ய தேவையில்லை என்று சொல்லி தேவன் சொல்றார். நீங்க அல்லேலூயா சோர்ந்து போக வேண்டிய அவசியம் அல்ல. பிரச்சனைகள், பாடுகள், பாவங்கள் கூடி என்ன செய்ய முடியாது?
அல்லேலூயா எங்களை மேற்கொள்ள முடியாது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். And because we have this great cloud of witnesses, we shouldn't be sorrowed, we shouldn't slow down, but we should have endurance. અને એમ કે આ વાદળાની સાક્ષી જેમ એમ કે આપણે નીચે નથી પડવાનું, પણ એમ કે આપણે એના જેમ એમ કે આગળ ને આગળ વધતું જવાનું છે. அல்லேலூயா வசனம் சொல்றது ஆமென். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அல்லேலூயா பாரமான யாவற்றையும் வசனம் பாரமான யாவற்றையும். It says every weight. અને કહીશ કે એમ કે બધીમાં ஆமென் பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருக்கி அல்லேலூயா நிக்கிற பாவத்தையும் என்ன செய்துடுங்க தள்ளி விட்டேன். அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க பாடுகள் மத்தியிலும் ஜெயத்தை எடுத்தாங்க. And let aside all the sin and all the weight. And you can see although they had problems, they were able to be victorious. અને એમ કે આ જેટલા બી બધી એમ કે પાપ છે એનાથી મુક્ત થાય અને એમ કે જેટલી પણ બધી વસ્તુ છે એમાંથી એમ કે આઝાદી મળે. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாட்சிகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா யோசேப்பை நாங்கள் பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில எக்ஸாம்பிளுக்கு அவரை குழியில தள்ளினாங்க, சொந்த சகோதரங்க அவரை கொலை செய்ய முயற்சி செய்தாங்க. If we look at the witnesses which have been given to us, we can look, for example, at Joseph, who was put into a pit by his own brothers. અને એમ કે અગર આપણે આ બધીથી વધારે જોઈએ યસુફ વિશે કે એના ભાઈઓ દ્વારા એને એમ કે ખાડાની અંદરમાં નાખી દેવામાં આવ્યો હતો. அவரை கீழ் பண்ண வேண்டும் என்று சொல்லி யோசனை பண்ணினாங்க. They were conspiring to kill him. અને એમ કે એ લોકો એવી રીતના કરતા હતા કે એને મારી નાખવાની કોશિશ કરતા હતા. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்நிய தேசத்திலே தனியாக அவர் போகிற வேளையிலும் ஆமென் என்ன நடக்கிறது அவருக்கு அங்க பிரிசனில் போடுறாங்க. எத்தனையோ பாடுகள் யார் எங்களுக்கு சாட்சியாய் கொடுக்கப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். And later we see he goes into a foreign country and was put into a prison, and so many problems we can see as a witness. અને એમ કે આપણે જોઈએ કે થોડોક સમય પછી એમ કે એ બીજા દેશમાં જાય અને એમ કે બહુ બધી મુસીબત આવે પણ ત્યાં પણ એમ કે એનું બધી વસ્તુ છે આપણે જોઈ શકીએ સમા. யோசேப்பை நாங்கள் எடுத்தோம்னு சொன்ன அந்த பாத்திரத்தை பார்க்கும் பொழுது திரளான சாட்சிகள் எங்களுக்கு கொடுக்கப்படான அதுல ஒரு பாத்திரம் யோசேப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது அவரை சூழ்ந்து வந்த பாவத்தை என்ன செய்தார் தள்ளிவிட்டு ஓடினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். There are many witnesses we have, but if we look at Joseph in particular, the sin which was surrounding him, he let it aside and ran away. અને એમ કે બહુ બધી એમ કે સાક્ષી છે આપણે જોઈ શકીએ પણ આપણે જોઈએ કે એમ કે યસુફ હતું એના જીવનમાં એમ કે એની આજુબાજુ એમ કે બહુ બધી એમ કે પાપ ને બધી વસ્તુ હતી. இஸ்ரவேல் ராணுவம் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு கோலியாத்துக்கு முன்னால. The whole Israel is trembling before Goliath. અને એમ કે પૂરું એમ કે ઇઝરાયલ હતું એમ કે એના એવી એમ કે મુસીબતમાં ધ્રુજતું હતું ગોલિયાતના કારણે. விசுவாசமுள்ள சாட்சியாய் கொடுக்கப்பட்டிருக்க இன்னொரு பாத்திரம் தாவீதை பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமத்தின் மேலே அல்லேலூயா கோலியாத்தை ஜெயித்தார் அடித்தார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திலே ஹல்லேலூயா ஜெயத்தை எடுத்தார் என்று பார்க்கிறோம். And there is another witness of faith, which is David, who was able to conquer Goliath in the name of the Lord. અને એમ કે અહીંયા બીજું પણ માણસ આપણે જોઈએ કે એમ કે દાઉદ હતો ઈ એમ કે ગોલિયાતની સામે એમ કે એને પણ એવી રીતના વિજેતા சும்மா எல்லாம் சாட்சியா அவங்களை குறித்து எழுதையில் அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க போராடினாங்க விசுவாசத்துல. It is not written about them easily. They all battled in faith. અને એમ કે અહીંયા બધીને એમ કે આસાન તરીકેથી નથી લખેલું, બધીએ એમ કે એ લોકોના વિશ્વાસમાં યુદ્ધ કર્યું. ஹல்லேலூயா. ஆனபடிதான் பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்துக்காக என்ன செய்யல விசுவாசத்தை விட்டு விட இல்லை என்று சொல்லுகிறார். காத்து கொண்டேன் போராடினேன். ஆனா And that is why Paul is saying, I fought the good fight and I didn't leave my faith. અને એટલા માટે એમ કે પાઉલ કહે છે કે મેં એક સારી લડાઈ કરી છે અને મેં મારો વિશ્વાસ છે ને છોડ્યો નથી. வசனம் சொல்லுது ஆமென் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆமென் நாங்க பார்க்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. The verse is saying we have to look at Jesus, who is the author and the finisher of our faith. અને એમ કે આપણે વચન પણ કહીશ કે એમ કે આપણે જીસસ તરફ જોવાનું છે કે જેને એમ કે બધી આપ્યું અને જેને પૂરું કર્યું. அநேகர் இன்னைக்கு ஹல்லேலூயா ஆராதனைக்கு வர முடியாம ஹல்லேலூயா
இயேசு கிறிஸ்துவை விட்டு அல்லேலூயா விசுவாசத்தை விட்டு தோற்று போனவங்களாக ஓட்டத்தை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க யாரை பார்த்தாங்க? மனுஷரை பார்த்தாங்க. Many who have left the church and who are not running the race anymore and who have left the faith are mostly because they were looking at human. અને એમ કે બહુ બધી માણસ છે એ ચર્ચ છોડી દઈશ, બધી વસ્તુ છોડી દઈશ એટલા માટે કેમ કે એ લોકો એમ કે માણસને જોઈ શકે. ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் அழைக்கையில இந்த அட்ரஸுக்கு பொன்னிக்கு ஹalleluya அட்ரஸ் இல்லாம நாங்க கார் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். When God sent Abraham, he didn't give him an address, and nowadays without an address we won't even start the car. અને એમ કે આપણે જોઈએ કે એમ કે ઇબ્રાહિમના ટાઈમમાં એમ કે કંઈ એડ્રેસની જરૂર નથી, પણ હમણાં એડ્રેસ વગર એમ કે આપણે ગાડી પણ ચાલુ કરી શકતા નથી. ஹalleluya கவனமாக தான் ஓடுவோம். ஆமென். அட்ரஸை போட்டு இத்தனை மைல்ஸ் வருது, அதை விட ஜிபிஎஸ்ல பார்க்கும்போது இந்த இடத்துல கேமரா அந்த இடத்துல கேமரா இருக்குது. ஓகே, ஒருக்கா ஸ்லோ ஒருக்கா ஃபாஸ்ட். ஆமென். நிதானமாக தான் ஓடுவோம். We will be very careful. We will check on the GPS where the cameras are. We will put the address. We will be very careful when driving. અને એમ કે આપણે બધી વસ્તુમાં બહુ ધ્યાન રાખવું પડે. આપણે એમ કે કેમેરા ને બધી હોય તો એ બધી વસ્તુમાં આપણે ધ્યાનથી બધી કરવું પડે. விசுவாசத்துக்கு சாட்சியாய் நின்ற ஆபிரகாம் அல்லேலூயா விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் எடுத்தவர் அல்லேலூயா என்ன செய்தார்? தேவனுக்கு சத்தம் காட்டாம கேள்வி கேட்காம கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். As a witness of faith, and he's even called the father of faith, he obeyed God without asking any questions. અને એમ કે એમ કે વિશ્વાસને એમ કે સાક્ષી છે, એમ કે એમ કે પિતા એમ કે પિતા છે એના દ્વારા એમ કે એ બધી થાય. ஹalleluya சங்கீதம் 100ல நாங்க வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் ஆறாவது செய்கிறாங்களா? நாங்க இந்த இடத்துல பாடி இருக்கிறோமா? நான் எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா விசுவாசம் உள்ளவன் தான் தேவனை பாட முடியும். We read earlier to praise God joyfully, and so many people are not doing that, and only where is faith you can praise God joyfully. અને આજે આપણે વચન વાંચ્યું કે આનંદથી એમ કે યહોવાની સ્તુતિ કરો, પ્રભુની સ્તુતિ કરો, પણ બહુ બધી એમ કે આનંદથી કરી શકતા નથી, પણ આપણે આનંદથી કરવાનું છે. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதியுங்கள். ஹalleluya அது மட்டும் ஆனந்த சத்தத்தோடு கூட ஹalleluya அவர் சந்நிதி முன் வாருங்கள். Praise him with a great voice and joyfully come before his throne. એક સારા અવાજથી એની સ્તુતિ કરવાની છે અને એમ કે એ આનંદથી કરવાનું છે. விசுவாசி தான் என்ன செய்ய முடியும்? அதை செய்ய முடியும். Only someone who has faith can do this. અને એમ કે જેની મેરે વિશ્વાસ છે ઈ જ આ કરી શકશે. ஹalleluya எல்லாம் முடிந்தாலும் தேவன் புதிய காரியத்தை தொடங்க அவர் வல்லவர் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தேவனை ஆராதிக்க முடியும். Even if all is gone, God can give you a new start, and the person, the believer, can praise him joyfully. અને એમ કે અગર જૂનું ચાલ્યું ગયું હે તો પ્રભુ તમને નવું આપે અને એક વિશ્વાસી તરીકે એમ કે તમે એની સ્તુતિ કરી શકશો. ஹalleluya வாசிங்க தொடர்ந்து 2ஆம் வசனத்துல Verse 2. நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். நீங்க யாரை பார்க்கணும்? இயேசுவின் மேல ஹalleluya கண்களை வைத்தவங்களாக எங்களுடைய ஓட்டத்தை ஓட வேணுமா? விசுவாசத்தை ஹalleluya பிடித்து கொண்டு அவரை பார்த்து ஆமென். அவர் என்ன செய்தாராம்? வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஏனென்று அவருக்கு தெரியும் என்னவா? நித்தியமாக மகிமை காத்திருக்கிறது அவருக்கு. He endured the cross because he knows there is eternal glory waiting for him. અને એમ કે એ લોકો ક્રોસ ઉપર એમ કે છેડા ત્યારે પણ એમ કે જે શું કહેવાય કે એની જે મહિમા હતી એ અનંતમાંથી હતી. ஹalleluya ஒரு இரவன் இருந்தா ஒரு பகலும் உண்டு. ஹalleluya There is a night, there is also a day.
અને એમ કે રાત પણ છે અને દિવસ પણ છે ત્યાં. அல்லேலூயா. பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அல்லேலூயா தேவனுடைய வெளிச்சம் என் மேல் உதிர்க்கும். ஆமென். If struggles and problems come, God's light will be on me. અને એમ કે મુસીબત અને પ્રોબ્લેમ આવી તો પણ એમ કે પ્રભુનો જે પ્રકાશ છે મારી ઉપર છે. மூன்றாம் வசனம் வாசிங்க. ஆகையால் Verse 3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. யாரை நினைக்கிறோம் இன்றைக்கு? Who are we thinking about today? આજે કોના વિશે આપણે વિચારીએ? இந்த பிரச்சனை யாரால வந்தது? எங்களுக்கு இவ்வளவத்தை செய்தாங்க? யார் எங்களை வெட்கப்படுத்தினாங்க? எது நிமித் இதுதான் ஆராய்ச்சி. ஹல்லேலூயா. How did this problem come? Who was the initiator of this problem? And these are the things we are thinking about. કેવી રીતના એમ કે આ પ્રોબ્લેમ આવ્યો, કોના લીધે આ પ્રોબ્લેમ આવ્યો, અને આવું બધી આપણે વિચારતા હોય. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாத படிக்கு ஆமென் தமக்கு வசனங்கள் தமக்கு விரோதமாய் ஆமென் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எவ்விதமான விபரீதம்? சிலுவையை உண்டாக்கினாங்க. ஆமென். காரி துப்பினாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆமென். ஆண்டவர் என்ன செய்யல? அவர் சோர்ந்து போகல. They spat on him, they were discouraging him, but he was not discouraged by that. અને એમ કે એને એમ કે નિર્ગત કરવામાં આવ્યા, નિરાશ કરવામાં આવ્યા, પણ એ લોકો એવી રીતના થયા નહીં. ஆமென். அவர் இவ்விதமாய் விபரீதங்களை என்ன செய்தாராம்? சகித்த அவரை நீங்க நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். பாடுகள் வரும் பொழுது உங்களுக்கு தீங்கு செய்தவங்களையோ ஆமென் தோல்வியையோ நீங்க பார்க்காம அவரை பாருங்க, அவரை நினைச்சு கொள்ளுங்க. எத்தனை பாடுகளை சகிச்சார். When problems come, don't think about who made this problem or about losing. Look at him. Think about him. અને એમ કે જ્યારે મુસીબત પ્રોબ્લેમ આવે ત્યારે એમ વિચારોમાં કે એ પ્રોબ્લેમ કોના કારણે આવી, ક્યાંથી આવી, પણ એના તરફ જોવું. போராட வேண்டுமா? We have to fight. આપણે લડાઈ કરવાની છે. பாவத்தை தள்ள வேணுமா? We have to set aside sin. અને એમ કે આપણે જે પાપ છે એની હારે தேவனை நான் துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி யோசேப்பு ஆமென் என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஓடினார். And Joseph ran away saying, I'm not going to sin against my Lord. અને એમ કે યુસુફ હતો એ એના પાપથી દૂર ગયો અને એને કીધું કે હું મારા પ્રભુ છે એના ખિલાફ કોઈ પાપ નહીં કરું. ஏனென்று சொன்னார் தேவனுக்கு ஹல்லேலூயா முதலிடத்தை கொடுத்தார் யோசேப். Because Joseph gave the first place to God. કેમ કે યુસુફે પહેલી જગ્યા પ્રભુને આપી હતી. தேவனை அதிகமாய் நேசிச்சார் யோசேப். And he loved God abundantly. અને એમ કે એ પ્રભુને બહુ પ્યાર કરતો હતો. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க என்று சொல்லி வசனம் சொல்லுறது. The verse is saying, do not make the Holy Spirit sad. અને એમ કે વચન પણ કહેશ કે પવિત્ર આત્માને તમે નારાજ કરો માં. கோபம் வந்தா எங்களுடைய வாயில இருந்து வரும் வார்த்தைகள் ஹல்லேலூயா. When we get angry, we say words out of our mouth. અને એમ કે જ્યારે આપણે એમ કે ગુસ્સે થઈએ ત્યારે એમ કે આપણા મોઢેથી આપણે એ શબ્દ બોલીએ જ. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது ஆண்டவர் பாடுகளை சகிச்சாராம். The word is saying that God endured what happened to him. અને એમ કે વચન પણ કહેશ કે એમ કે જે કંઈ થાય એ પ્રભુ એની રીતના કરે. நீங்க என்ன செய்யுங்க, அவரை நினைச்சு கொள்ளுங்க. And you should consider him. અને એમ કે તમે એમ કે એને બધી કહેવું. இயேசுவை பிசாசு சோதிச்சானா இல்லையா? Did the devil tempt God? અને એમ કે શેતાને એમ કે પ્રભુને એમ કે એવી રીતના ઓલું શું કહેવાય કે ஹல்லேலூயா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. He said, I will give you wealth. અને એને કીધું કે એમ કે હું તને સારું બધી આપું, மகிமையை கொடுக்கிறேன்னு சொன்னான். I give you my glory. હું તમને એમ કે મારી મહિમા આપું. ஆண்டவர் சொன்னா நோ ஹல்லேலூயா. என்னவா அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. நீ என்ன இல்ல, தேவனை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன். And Jesus said, go away, Satan. I'm not going to compare myself with God. અને એમ કે જીસસે કીધું કે શેતાન દૂર જા, કેમ કે હું જે મારી વસ્તુ છે તારી હારે નહીં એમ કે રાખું. நாலாவது வசனத்தை வாசிங்க. Verse 4. Verses 4.
பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அல்லேலூயா. தேவன் சொல்றா, நீங்க இன்னும் என்ன செய்யல? ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்க என்ன செய்யல? எதிர்த்து நிக்க இல்லை. அல்லேலூயா. அப்பப்ப என்ன செய்யறோம்? பலவீனராய் போறோம், அப்பப்ப கோவப்படுகிறோம், அப்பப்ப விழுகிறோம், அப்பப்ப யான்ற சொல்றா, நீங்க என்ன செய்யணும்? நிக்க வேணும். எவ்வளவுத்துக்கு நிக்க வேணும்? ரத்தம் சிந்துற அளவுக்கு, யாருக்கும் பயப்படாத படிக்கு. ஹல்லேலூயா. We get weak, we fall down, but the word is saying you have to resist until bloodshed, striving against sin. અને એમ કે આપણે એમ કે નારાજ થઈ જઈએ, આપણે નીચા પડી જઈએ, પણ વચન કહીશ કે આપણે એમ કે એના લહુ દ્વારા એમ કે આગળ વધવાનું છે. ஆமென். தேவன் எங்களோடு பேசும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகக்கூடாதா? When God speaks to us, we shouldn't be worried. અને એમ કે જ્યારે પ્રભુ આપણે હારે વાત કરે છે તો આપણે ચિંતા કરવાની જરૂર નથી. விசுவாசத்தோடு நிக்க வேணும். We have to stand in faith. આપણે આપણા વિશ્વાસમાં ઊભું રહેવાનું ஒரு છે. எஸ்தரால நிக்க முடிஞ்சது. Esther was able to stand. અને એસ્ટર હતી, ઈ પણ એમ કે ઊભી થઈ શકતી હતી. மரிச்சாலும் பரவாயில்ல ராஜா, ஹல்லேலூயா, என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, ஹல்லேலூயா, அவருக்கு முன்னால என்னுடைய ஜனத்துக்காக ஹல்லேலூயா நிப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட ஆமென் நின்றா. Even if I may die before the king, I'm going to stand there for my people. અગર એમ કે હું રાજાની પેલા પણ એમ કે મરી જામ તો પણ એમ કે હું પ્રભુ માટે એમ કે ત્યાં ઊભી રહી. எத்தனை பேர் நாங்க இன்றைக்கு ஹல்லேலூயா எங்களுடைய சொந்தங்களை சந்தோஷப்படுத்துறதற்காக ஆமென் அவங்களை போலவே நாங்களும் சில இடங்களிலே மாறி விடுகிறோம். How many of us are making our relatives happy by doing things which they are doing? અને એમ કે કેટલા જણા એમ કે તમારા સગાવાલા હોય એને ખુશ કરવા માટે જે એ લોકો કાર્ય કરતા હોય એ તમે કરો. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நினைத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டுமாம். அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கோம். நோ ஹல்லேலூயா என்று சொல்லத்தக்க பயப்படாத தெய்வ பிள்ளை நான். நோ, இந்த இடத்துல நான் நிற்க முடியாது என்று ஹல்லேலூயா எத்தனை பேர் சாட்சியாய் நிற்கிறோம் ஆண்டவருக்கு. We should look only to Jesus and in the worst situation be able to say no and to be witnesses for him. અને એમ કે આપણે જીસસને જોવાનું છે અને એમ કે એ ખરાબ મુસીબત આવે ત્યારે આપણે કહેવાનું છે કે નહીં અને આપણે એમાં આગળ વધવાનું છે. விசுவாசத்துக்காக போராட வேணும் என்று தேவன் சொல்கிறார். God is saying you have to fight for faith. અને એમ કે પ્રભુ કહે છે કે તમારે તમારા વિશ્વાસ માટે લડાઈ કરવાની છે. ஹல்லேலூயா. இங்க வேலை வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில வேலை வந்தாலும் போராடுறாங்க பிள்ளைகள். எப்படி இந்த ஆராதனையை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி ஹல்லேலூயா ஜெபிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹல்லேலூயா கவலைப்படுறாங்க, பிள்ளைகள் தவிக்கிறாங்க. ஏன் ஆராதனையை என்ன செய்கிறேன் தவறி விடுகிறேனே என்று சொல்லி ஆமென் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறாங்க. Even if they get work on a Sunday, our children, they are being worried and they are sad that they are missing a service. கம்பெனியில ஆமென் என்ன சொல்லுறாங்க, எங்களுக்கு லீவு வேணும், நோ என்று போராடுறாங்க. எதற்காக? விசுவாசத்துக்காக. அல்லேலூயா. சாட்சியாக என் தேவனை சந்தோஷத்தோடு ஆராதிக்கிற பிள்ளையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. And they are fighting with the company, saying we need that day off on a Sunday to be able to attend the service, and they are fighting for the faith. અને એમ કે એ લોકો એ ફાઇટિંગ કરતા હોય, લડાઈ કરતા હોય કે એમ કે એ લોકો એ સર્વિસમાં આવી કે એટલા માટે એ કંપની રહેતા કે એ સર્વિસ એ લોકો એમ કે સર્વિસમાં પૂગી કે એટલે. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தை இன்னுமாக சில பேர் என்ன செய்யறாங்க, எதின் நிமித்தம் விசுவாசத்தை விட்டு விலகுறாங்க என்று சொல்லி வசனம் சொல்லுது. எடுத்துக்கொள்ளுங்க தீமோத்தேயுவின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் Timothy chapter 1. તિમોથીનો પત્ર 1 Timothy chapter 6 પેલો તિમોથીનો પત્ર ચેપ્ટર 6 verse 10 வாசிப்போம். 1 Timothy chapter 6 verse 10. இந்த வசனங்கள் எல்லாம் நான் இங்க வந்து எடுக்கல, ஆல்ரெடி நான் இன்னைக்கு ஆயத்தப்படுத்தி வந்த வசனங்களை நான் உங்களோட பேசுறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருகி குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. சில பேர் ஆமென்
பண ஆசைன்றது வேறு. ஆமென். எங்களுடைய தேவைகளை நாங்கள் ஹல்லேலூயா தேவைக்காக நாங்கள் வேலைக்கு போக வேணும். ஆனால் பண ஆசைன்றது ஆமென் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று சொல்கிறாங்க. இங்கே விசுவாசத்தை என்ன செஞ்சிட்டாங்களா? விட்டுட்டாங்களா? டபுள் சம்பளம் சண்டே வேலை செய்தா அவங்க இன்னைக்கு இல்லை இங்க. ஆமென். ஆராதனையில் we have to work and to earn money for our needs, but this is the love of money, which is always wanting more money and more, and they're getting the double salary on Sunday, so they would miss church. અને એમ કે આપણે જોઈએ કે એમ કે એ લોકો એમ કે કામ કરવું પૈસા મેળવવા એ એમ કે સારું છે, પણ એ લોકો એટલા માટે વધારે ધનવાન થવા માટે એ લોકો એમ કે સન્ડેના ડબલ પૈસા મળતા હોય એટલા માટે કામ કરતા હોય એ લોકો. கர்த்தருக்கு ஆமென் கொடுக்கிற இடத்தை நாங்கள் கொடுக்கும் பொழுது மிச்சமெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர. When we give what we have to give to God, then all the goodness will follow us. અને એમ કે જ્યારે આપણે એમ કે બધી પ્રભુને આપ્યું ત્યારે બધી સારી વસ્તુઓ છે એ આપણે એમ કે ફોલો કરી. ஆண்டு சொன்னீங்க கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. வானத்தின் பறவைகளை பாருங்க. ஹல்லேலூயா. அவைகளை நான் போஷிக்கிறேன். ஹல்லேலூயா. God is saying, don't worry, look at the birds in the heaven. I am taking care of them. અને એમ કે પ્રભુ કે इसके चिंता करो માં જે પક્ષી છે એની ચિંતા એ લોકોને જો કે હું એ લોકોનું ध्यान રાખું. இந்த பணத்தினால விசுவாசத்தை என்ன செஞ்சிட்டாங்களாம்? விட்டு விலகி ஹல்லேலூயா ஓட்டத்தை விட்டு நித்திய ஜீவனை இழந்து ஹல்லேலூயா போயிடுறாங்களா? Because of this money, they're leaving their faith and they're leaving eternal life. અને એમ કે આ પૈસાના કારણે એ લોકો એમ કે બધી એમ કે છોડી દે જે અનંત જીવન એ લોકોને મળે છે એ પણ એ લોકો છોડી દે. மணிக்கான லவ் ஹல்லேலூயா. The love of money. એ લોકો પૈસાને પ્યાર કરે છે. விசுவாசத்தை ஃபெயிலியர் ஆக்கி இருக்கிறது. It fails the faith. અને એ લોકોના વિશ્વાસમાં ફેલ થઈ જાય છે. ஏன் தெரியுமா? யார் இந்த மணியை நேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? Because do you know who loves money? તમને ખબર છે કે કોણ પૈસાને પ્યાર કરે છે? 9ஆம் வசனத்தை வாசிங்க. In verse 9, વર્સિસ 9માં જોઈએ. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் ஆமென். ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேணும். ஆமென். 2 ஸ்விம்பிள் ஹல்லேலூயா. those who desire to be rich with 2 swimming pools. જે માણસ એમ કે ધનવાન થવા માંગે છે એ જેવી રીતના 2 એ સ્વિમિંગ પૂલ હોય એવી રીતના. ஹல்லேலூயா. வசனம் சொல்ல ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் வாசிங்க. சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஆமென். விழுகிறாங்க. ஹல்லேலூயா. அதோ ஆமென். என்ன செய்ய மாட்டாங்க? நிக்க மாட்டாங்க. They fall, they won't stand. એ લોકો પડી જાય છે, એ લોકો ઊભા થઈ શકતા નથી. ஹல்லேலூயா. பாடுகளிலும் சோதனையிலும் பிரச்சனை மத்தியிலும் ஹல்லேலூயா சாட்சிகளா நின்னவங்களை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். And we see the people who were enduring that God was lifting them up. અને એમ કે આપણે જોઈએ કે એમ કે જે માણસ એ કાર્યમાં હોય એને પ્રભુ એમ કે ઉપર ઉઠાવે છે. வெளிப்படுத்தல்ல வாசிப்ப 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். In Revelation chapter 7 verse 10, આપણે જોઈએ પ્રકટીકરણ 9ல chapter இருந்து 7 வாசிங்க. verses 10. 9ல இருந்து. read from verse 9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலுமிருந்து வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. இங்கே யோவான் சொல்லுறார், நான் ஒரு திரளான கூட்டத்தை பார்த்தேன். ஆமென். இங்கே திரளான சாட்சி. அவங்க தான் யாரு? இந்த திரளான சாட்சிகள். ஆமென். திரளான நாங்க நினைக்கிறோம் ஹல்லேலூயா என்னால முடியாது, தேவனுக்காக நிக்க என்னால முடியாது என்று சொல்லி முடியும். ஏன்? அந்த கூட்டம் திரளாய் இருந்தது. John saw a great multitude of people and they were all the witnesses. And today we can't say, no, I'm not able to endure, because there was a great number of witnesses and it's possible. અને એમ કે આપણે જોઈએ કે અહીંયા યોહાન કહીશ કે એને એટલા માણસને જોયા કે એમ કે જે સંખ્યા ગણી શકાય નહીં, પણ હમણાં આપણે એવી રીતના કરી શકતા નથી. நாங்க ஏன் சோர்ந்து பலவீனரா போறோம் தெரியுமா? விழுந்து போனவங்களை பார்க்கறதுனால. அப்படியா? ஐயோ சபையிலையா அப்படி சொன்னாங்களா? நோ.
இயேசுவை பாருங்க, அவரை நினைச்சு கொள்ளுங்க. We are being discouraged by looking at the people who fell. But that's not what we should do. We should look at Jesus. અને એમ કે આપણે ના હિંમત થઈ જઈએ અને આપણે પડી જઈશ કેમ કે આપણે માણસને જોઈશ પણ એમ કે આપણે એમ કે જીસસને જોવાના છે. ஆமென். இங்க பாருங்க, யோவான் சொல்லுறார், திரளான கூட்டத்தை தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால அவர் கண்டாரா. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னால அவர் காண்கிறாரா நிக்கிறத. John sees a multitude of people standing before the throne and before the Lamb. અને એમ કે યોહાન છે એ જોઈશ કે એમ કે બહુ બધી માણસ છે જે એમ કે રાજ્ય સંસન્યા અને હલવાનની આગળ. அவங்க சோர்ந்து போய் நின்னாங்களா? Were they discouraged? એ લોકો ના હિંમત થયા હતા? பலவீனரா நின்னாங்களா? ஆண்டவரே நன்றி இயேசுப்பா என்று சொல்லி ஏனோ தானோண்டு நின்னாங்களா? Were they weak? એ લોકો એમ કે નબળા હતા? விசுவாசி அல்லேலூயா எப்படி இருப்பான்? உற்சாகம் உள்ளவனாய் இருப்பான், மகிழ்ச்சி உள்ளவனாய் இருப்பான். A believer will be happy, will be joyful. અને એમ કે વિશ્વાસી હોય એ એમ કે ખુશ હોય, આનંદિત હોય. அல்லேலூயா. நான் மரித்தாலும் என் தேவனுடைய சமூகத்திலே அல்லேலூயா நித்திய காலமாய் வாழுவேன் என்று சொல்லி அல்லேலூயா விசுவாசிக்க வேணும். Even if I die, I will live in God's presence. That's what we have to believe. અને એમ કે અગર હું મરી જાય તો પણ હું પ્રભુની હજૂરી મારે એવી રીતના એમ કે આપણે રહેવાનું છે. ஒரு சிலருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க என்ன சொல்லுறாங்கன்னு சொன்னா, அந்த மரணம் வரும் பொழுது அவங்களுடைய அந்த ஆவி பிரியும் பொழுது அவங்க வெளியில நின்று அவங்கள பார்க்க முடியுமா, அவங்களுடைய சரீரத்தை ஒரு சில நிமிஷத்துல செகண்ட்ல. From survivors who have witnessed close that at the moment of dying that they were able to see themselves. અને એમ કે મેં એક સાક્ષી સાંભળેલ હતી કે એમ કે મરવાને ટાણે પણ એમ કે એને ખુદને જ રીતે એને કંઈક વસ્તુ જોઈ. அவங்களால அந்த சரீரத்தை விட்டு தாங்க வெளியே நிக்கிறோம்ன்றதை நம்ப முடியாம இருக்கா. ஏன்னா அவ்வளவுத்துக்கு அவங்களால கேட்க முடியுமாம், ஹல்லேலூயா பார்க்க முடியுமாம். They were amazed that they are apart from that body because they were still able to hear, to see. અને એમ કે એ શરીરનો ભાગ હતો કે એમ કે એ લોકો બધી જોઈ શકતા હતા, સાંભળી શકતા હતા. அவங்க சொல்லுறாங்க, இப்ப ஹல்லேலூயா இப்படி கிள்ளினா இவ்வளவு வலிக்குதோ அதை விட பல மடங்கான உணர்வு இருக்காம் அந்த சரீரத்துல. And they're saying that if someone hits you now, you can feel that, but you can feel even more in your body. અને એમ કે એ પણ કહેવામાં આવ્યું કે એમ કે અગર એને કોઈ પકડીને એમ કે જોઈ તો પણ એમ કે ફીલ થાય એનાથી બી વધારે. சரீரத்துல அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு விசுவாசத்தை விட்டீங்கன்னு சொன்னா அதை விட பல மடங்கான வலியும் வேதனையும் காத்திருக்கு. If you leave the faith because you have a pain here and pain there, then there is even more pain waiting for you. અને અગર એમ કે તમે એમ કહ્યું કે મને અહીંયા દુખાવો થાય ને વાં થાય એની ઉપર અગર તમે આધાર રાખો તો એનાથી બી વધારે એમ કે મુસીબત દુખાવે. வாசிங்க, அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருந்தது? We continue தேவனுடைய to read. சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்ற கூட்டம் அவர்கள் திரளான கூட்டமா இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு With a loud voice. અને એમ કે એક જોરથી અવાજ. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அவங்க என்ன செய்தாங்க? தேவனை ஆமென் மகிமைப்படுத்தும்படியாக நின்றாங்களாம். They were there to glorify God. એ લોકો ત્યાં હતા કે પ્રભુની મહિમા કરી શકે. திரளான கூட்டம் மகா சத்தமிட்டாங்க. A great multitude of people they, shouted out loudly. અને એક મોટી સંખ્યા હતી કે માણસો એમ કે મોટા અવાજે પુકારતા હતા. நாங்க சபைக்கு வரைக்கும் எப்படி வர 6 நாள் அல்லேலூயா வேலை செய்து அல்லேலூயா. When we come to church, we've worked 6 days. આપણે એમ કે ચર્ચ આવીએ પણ આપણે 6 દિવસ કામ કરીએ. 7வது நாளும் எழும்பி வேலை செய்து அந்த ஆராதனைக்கு வரைக்குள்ளதான் அப்பாடான்னு உட்கார்ந்து நல்லா நித்திர கொள்ளுறதுக்கு வரோம். And on the 7th day, being tired, we come and sleep during the service. வசந்தி சிரிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை விசுவாசத்துக்காக போராட வேணும். The child of God has to
fight for the faith. અને એમ કે પ્રભુના છોકરાને એમ કે એના વિશ્વાસ માટે લડાઈ કરવાની છે. அல்லேலூயா. வசனம் சொல்லுது அவங்க என்ன செய்தாங்க, மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை வாசிங்க. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அவங்க ஆர்ப்பரிச்சாங்க. உற்சாகமா நாங்க வர வேணும், சந்தோஷமா வரணும், கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு மகிழ்ச்சியாய் வர வேணும். We have to come joyfully, happily to praise God. અને આપણે ખુશીથી આવવાનું છે, આનંદિત થઈને આવવાનું છે કે આપણે પ્રભુની સ્તુતિ કરી શકીએ. எங்களை ஆயத்தப்படுத்தி நாங்க வர வேணும். We have to prepare ourselves when we come. અને એમ કે જ્યારે આપણે આવીએ ત્યારે આપણે ખુદને તૈયાર કરવાના. சாட்டர்டே வரும் பொழுது எப்படி இருக்கிறோம், ஐயோ ஆராதனைக்கு போக வேணுமே. On Saturdays we were like, oh, we have to go to church. અને એમ કે શનિવારના આપણે વિચારીએ કે આપણે ચર્ચ જવાનું છે. இன்னொரு அலை, என்ன அலை, கொரோனா அலை, கோவிட் அலை வந்தா நல்லா இருக்குமே. If another wave of corona would be good. અને એમ કે બીજી વાર એમ કે કોરોના આવે તો વધારે સારું. நல்ல வீட்டில் இருந்து சோஃபால காலை நீட்டி கொண்டு ஆராதனையை பார்த்துட்டு அந்த திரளான கூட்டத்தில் ஒரு ஆளா நிக்கலாம்னு யோசிக்கிறேன் சிங்காசனத்துக்கு முன்னால. We think that we can happily sit on the sofa and look at the service and be part of this multitude of people who are shouting with a great voice. અને એમ કે આપણે વિચારીએ કે આપણે ખુશીથી એમ કે સોફા પર બેઠી અને એ સર્વિસ જોઈએ અને જેવી રીતના એમ કે એટલા બધી માણસની સંખ્યા હતી એવી રીતના આપણે એમાં ભાગ લઈએ. எங்கள வீட்டில் அது என்ன செய்வாங்க தெரியுமா, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் அப்படித்தான் சொல்லுவாங்க. அபிகாலிமன் ஒரு கோவிட் வந்தா வீட்டில் இருக்கலாமே, ஸ்கூல் பூட்டிடுவாங்களே. In our house the kids who go to school, they'll be like, oh, if another wave would come, we could stay, the school would be closed, we'd be at home. અને એમ કે મારા ઘરે એમ કે છોકરાઓ છે તો એ લોકો કહે કે એમ કે બીજી વાર એમ કે કોરોનાનું આવે તો એમ કે સ્કૂલ જવું પડે ને અને ઘરે રહીએ. ஏண்டா அபிகால் வந்து ஏ லெவலுக்கு ஃப்ரெஞ்சு எடுத்துட்டாங்க. ஆனால் அப்போவே எஸ்தர் சொல்லிடுறேன், ஃப்ரெஞ்சு வந்து பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் டெஸ்ட்டில் எழுதணும் இல்லாமல் வரும், உனக்கு கஷ்டம், அது நீங்கள் படிச்சிருக்கிற வேறு ஏதாவது அதுக்கு பதிலாயிடுன்றா அவங்க கேட்கல. இல்லை நான் நல்லா ஃப்ரெஞ்சு பேசுவேன், ஈஸியாக இருக்குமென்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. பார்த்தா அந்த ஏ லெவலில் கடைசி அந்த கொரோனா டைமில் என்ன செய்துட்டாங்க, வீட்டில் இருந்து தான் பாடம் நடத்தினாங்க. And Abhi, when she was choosing A-levels, her sister advised her not to take French because A-level French is very difficult and very complicated. And she was like, no, I can speak it, it's good, I'm good. And at that time, the corona was there and the French was taught at home. અને એમ કે જ્યારે અભિને એમ કે ચૂઝ કરવામાં આવ્યું કે એમ કે કઈ લેવલ કરવાનું, ત્યારે એમ કે એની બેન એસ્ટરે એને એમ કે કીધું કે એમ કે તું ઈ લેમાં, તો એને કીધું કે નહીં મને ફ્રેન્ચ બોલતા આવડે છે તો હું ઈ કરી શીખા. અને પછી કોરોના ટાઈમ એમ કે એને ઘેરે એવી રીતના થયું. அவங்க என்ன சொன்னாங்க, ஆன்லைனில் உனக்கு கிளாஸ் எல்லாம் கிடையாது, ஓன்லி டெஸ்ட்டுகளை மட்டும் நீ செய்து எங்களுக்கு அனுப்ப வேணும்னு சொல்லி. They said online we won't be able to give you any class, you just have to do the tests and send it to us. અને એમ કે પછી લોકોએ કીધું કે અમે એમ કે ઓનલાઈનમાં કંઈ કરી શકીએ નહીં, ખાલી એમ કે ટેસ્ટ લેવામાં આવી છે અને ઈ તમે અમને સેન્ડ કરો. கடைசியா நடந்தது என்ன, மாட்டினது நான் தான். கடைசியா நான் தான் அந்த ஃப்ரெஞ்சு ஏ லெவலில் எழுதி முடித்தேன். And I was the one who got caught there and I wrote the French A-levels at the end. અને એમ કે પછી મને પકડવામાં આવી અને પછી ઈ લેવલ માટે એમ કે મેં ફ્રેન્ચમાં લખીને કર્યું. இவங்களுக்கு தெரியும் 1 மணி 2 மணிக்கெல்லாம் எழுதிட்டு இருப்பேன். பார்த்தா என்ன செய்யறீங்க, ஃப்ரெஞ்சு டெஸ்ட் எழுதுறேன். And they will see me writing French exams in the middle of the night. અને એ લોકોએ મને જોઈ કે એમ કે રાતના અડધી રાતે એમ કે હું ફ્રેન્ચમાં ઈ લખતી હતી. அப்போ நான் என்ன சொல்லுவேன், உனக்கு ஓகே எக்ஸசைஸுகளை நான் அனுப்புகிறேன், ஆனால் நேரத்தானே உன்னை கூப்பிடுவாங்க டெஸ்ட்டுக்கு, அப்போ நீ என்ன செய்வ, அவளுக்கு அலையில அசைக்க முடியாத நம்பிக்கை, அதுக்குள்ளெல்லாம் திறக்க மாட்டாங்க ஸ்கூல். அலையிலுயா டெஸ்ட்டு ஆன்லைனில் தான் நடக்குமாமா, நீங்களே அதை செய்யுங்கன்னுட்டா. And I asked her, what if the final exam will be in person? And she was like, she had the faith to know that won't happen until then. Don't worry, you do it. અને એમ કે પછી એમ કે એને કીધું કે જે ફાઇનલ એક્ઝામ આવી છે એમાં તો એમ કે એવી રીતના ન્યાસ એમ કે ખુદને કરવું પડે, પણ એને કીધું કે એમ કે ચિંતા કરોમાં એ બધી થઈ જશે. அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம். ஐயோ ரெவரன் சொல்ல மாட்டாரா, சேச்செல்லாம் க்ளோஸ், நீங்கள் வராதீங்க வீட்டில் இருங்கண்டு.
And just like that, we are expecting the reverend to say, oh, we have to close the church, we have to do it at home. અને એમ કે જેવી રીતના આપણે આશા રાખતા હતા કે એમ કે ચર્ચનો જે માલિક હોય એ કે એમ કે ચર્ચ બંધ છે તો આપણે કંઈ અહીંયા આવવાની જરૂર નથી. ஏனென்னா அவ்வளவு வாஞ்சையும் உற்சாகமும் எங்களுக்கு தேவனை ஆராதிக்கிறதுக்கு. Because that much joy we have to praise God. અને એમ કે એ જ એમ કે એક આનંદ છે કે આપણે એમ કે પ્રભુની સ્તુતિ કરીએ. அங்கே ஜோவான் கேட்கிறார், இவர்கள் தூதனை பார்த்து, இவர்கள் யார் இவங்க, இவ்வளவு திரளான கூட்டமா இருக்கிறாங்களே, ஹல்லேலூயா, என்ன செய்யறாங்களாம், அவங்க மிகுந்த சத்தம் விட்டு தேவனை மகிமைப்படுத்துறாங்களே, இவங்க யார் இந்த கூட்டம்? And John is asking, who is this great multitude who is praising God with a loud voice? અને એમ કે યોહાન કહીશ કે આટલી મોટી સંખ્યા કોણ છે કે કોણ એટલું એમ કે જોરથી સ્તુતિ કરે. 14 வசனத்தை வாசிங்க. Verse 14. વસીસ 14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். வாசி பாருங்க. அதற்கு நான், ஆண்டவனே, அல்லேலூயா, அது உமக்கே தெரியும், இவர்கள் யார் என்று கேட்கும்போது, ஆமென், அங்கே வசனம், அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், தூதனானவன், இவர்கள் யாரு, மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவங்க. These are the ones who come from the great tribulation. અને એમ કે આ જે હતું કે એમ કે એક મોટી મુસીબતમાં આમ સતાવણીમાં આવ્યા. விசுவாசி, ஹல்லேலூயா, உபத்திரவத்தில் என்ன செய்ய வேணும், விசுவாசத்தை கொண்டு ஜெயத்தை எடுக்கிறவனா இருக்க வேணும். A believer has to gain victory in the great tribulation. અને એમ કે વિશ્વાસી છે એ લોકોને એમ કે વિજયતા મેળવવી જોઈએ જે આ સતાવણી આવે એમાંથી. உபத்திரவம் வேணாம் என்று சொன்னா, ஹல்லேலூயா, உபத்திரத்துல நான் நிக்க மாட்டேன் என்று சொன்னா, ஹல்லேலூயா, சிங்காசனத்துக்கு முன்னால ஒரு நாளும் நிக்க முடியாது. If you say, I don't want a tribulation, I can't stand in the tribulation, then you can't stand before the throne. અગર તમે કહેવ કે મને આ સતાવણી જોતી નથી, એનો સામનો હું કરી શકો નહીં, તો એનો મતલબ કે તમે એમ કે એની સામે ઊભી શકો નહીં. வாசிங்க அந்த வசனத்தை. We read. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஹல்லேலூயா, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துல தோய்ச்சி கழுவப்பட்டவங்க, பரிசுத்தமானவங்க. They were washed in the blood of the lamb. They were the holy ones. એ લોકો એમ કે હલવાનના રક્ત દ્વારા એમ કે ધોવાયા હતા અને એ લોકો પવિત્ર થયા. வசனம் சொல்லுது, நாங்க தேவனிடத்திலே அறிக்கை செய்யும் பொழுது அவர் எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்கிற தெய்வமாய் இருக்கிறாராம். The verse is saying when we confess to the Lord that he will forgive our sins. અને વચન કહીશ કે જ્યારે આપણે એમ કે પ્રભુની સામે કબૂલ કરીએ ત્યારે એમ કે ઈ આપણે માફ કરે. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், ஹல்லேலூயா, எங்களுடைய பாவங்களை நீக்கி, ஹல்லேலூயா, எங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறதாம். The blood of Jesus washes us clean from the sins. અને એમ કે જે ઈસુ ખ્રિસ્તનું એમ કે રક્ત છે એના દ્વારા એમ કે આપણે સાફ થયા. வேற முயற்சி எடுக்காதீங்க பரிசுத்தமாகிறதுக்கு. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துல, அல்லேலூயா, கழுவப்படுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். Don't try anything else to be holy. We have to be washed by the blood of the lamb. અને એમ કે બીજી રીતના કઈ બી સાફ થવાની એમ કે ટ્રાય કરો માં, પણ એમ કે જે હલવાન છે એના રક્ત દ્વારા આપણે સાફ. ஹல்லேலூயா, இன்றைக்கு ஆமென், ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, ஹல்லேலூயா, ரமேஷ் பிரதர் இருக்கிற விட முடியாத குடிப்பழக்கம், இயேசுவின் இரத்தம் அவரை கழுவி இன்றைக்கு அவருடைய பிள்ளையா இந்த இடத்துல இருக்கிறார். Today, if we want deliverance, as Ramesh brother is a great example who was delivered by the blood of Jesus. અને એમ કે અગર તમે એમ કે ઈ બધીથી મુક્ત થવા જતા હોય જેવી રીતના રમેશભાઈ એક એક્ઝામ્પલ છે એવી રીતના, நான் என் இயேசுவின் அக்கிரமங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவினதினாலே இன்றைக்கு விசுவாசத்தை பிடித்து கொண்டு நிற்கிறேன். I am here and holding on to the faith because of the blood of Jesus which has washed me and made me holy. અને એમ કે અહીંયા હું છે અને એમ કે પકડેલ છે એટલા માટે કેમ કે જે પ્રભુનું એમ કે લહુ છે, રક્ત છે, એના દ્વારા એમ કે સાફ થઈને પવિત્ર બન્યા. 25 வாசிங்க. Verse 25. Verses 25.
சாரி 15 வாசிங்க. 15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. ஆகையால் அல்லேலூயா, மீட்கப்பட்டவர்கள் அல்லேலூயா என்ன செய்யறாங்க? இரவும் பகலும், Day and night. દિવસ અને રાત விசுவாசத்துக்காக போராட வேணும். We have to fight for the faith. આપણે એમ કે આપણા વિશ્વાસ માટે લડાઈ தேவனை ஆராதிக்கிற பிள்ளையாய் வந்து நிற்பதற்கு அல்லேலூயா போராட வேண்டும், ஜெயத்தை எடுக்க வேண்டும். We have to fight to be able to stand before the Lord, and we have to get the victory. અને એમ કે આપણે એમ કે ઈ લડાઈ કરવાની છે કે આપણે પ્રભુની સામે ઊભી રહી અને વિજેતા મેળવી શકીએ. இந்த கூட்டம் மிகுந்த உபத்திரத்துல இருந்து வந்தவங்க என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. And this multitude, they came through a huge tribulation and they give this witness. અને એમ કે આ જે એમ કે એટલા બધી માણસ હતા એની એમ કે મુસીબત હતી, સતાવણી હતી, એની ઉપર પણ એ લોકોએ એમ કે વિજેતા મેળવી. இந்த உபத்திரத்திலையும் தேவனை நேசிச்சவங்களாக அல்லேலூயா, விசுவாசத்தை விட்டு விடாதவங்களாக ஆமென், தேவனுடைய சிங்காசனத்திலே முன்னால நின்று தேவனை இரவும் பகலும் துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. In great tribulation, they still loved God and they didn't leave the faith, and they are serving God day and night. અને એમ કે એટલી બધી એમ કે સતાવણી હતી તો પણ એ લોકોના વિશ્વાસમાં મજબૂત રહ્યા, પ્રભુને પ્યાર કરતા હતા અને સેવા કરતા હતા. அல்லேலூயா. இந்த சபையானது அல்லேலூயா தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணும் ஆமென் ஆலயம், பரலோக அல்லேலூயா தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். In this church, this is God's temple and God is living in it. અને એમ કે આ ચર્ચ છે એક પ્રભુનું મંદિર છે અને પ્રભુ એમાં રહે છે. இங்கே நாங்க ஆராதிக்க முடியாதவர்களாக நாங்க இருக்கும் பொழுது எப்படி அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாலே போய் நிக்க முடியும்? If we cannot praise him here, how can we stand in front of his throne? અને અગર એમ કે અહીંયા આપણે એની સ્તુતિ કરી શકતા નથી તો કેવી રીતના એનું જે રાજ્યસ્થાન છે એની મેરે આપણે કરી શકશું? அல்லேலூயா. திரளான சாட்சிகள், மேகம் போன்ற சாட்சிகளாம் அல்லேலூயா, அவ்வளவுத்துக்கு ஜெயம் எடுத்தவங்க இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளே. There is a cloud of witnesses, that many people who got the victory. અને એમ કે જે વાદળાની સાક્ષી હતી એના દ્વારા એમ કે બહુ બધી માણસે વિજયતા મેળવી. அல்லேலூயா. இவங்க ஜெயம் எடுத்தாங்கன்னு சொன்னா ஆமென், இவங்களுக்குள்ள இருக்கிறவர் ஆமென் எங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். If they were able to get victory, the one who is in them is in us as well. અને એમ કે અગર એ લોકો વિજેતા મેળવી શીખેશ તો જે એ લોકોમાં છે એ આપણામાં છે, એ પણ એવી જીતના છે. என்னாலே ஆமென் ஜெயத்தை எடுக்க முடியும். ஆமென். I can be victorious as well. Amen. હું પણ વિજેતા મેળવી શીખા. આમેન. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் ஆமென், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஐஸ்வர்யவனை பார்க்கிலும் ஆமென், எந்த அல்லேலூயா பெரியவனை பார்க்கிலும் என்னுடைய தேவன் பெரியவர். More than the one of this world, more than anyone, any rich man of this world, my God is greater. અને એમ કે આ દુનિયાથી પણ, આ દુનિયાના બધી એમ કે પૈસાવાળા માણસો એનાથી પણ મારા પ્રભુ છે એ મહાન છે. So விசுவாசத்தோடு அவருக்காக நான் நிற்பேன். And therefore I will stand in faith for him. અને એમ કે એના કારણે એમ કે હું એની હારે એમ કે વિશ્વાસુ બનીને રહી. ஹல்லேலூயா. நாங்க வாசிப்போம் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம். We want to read 1 Corinthians chapter 9. પહેલો કોરિન્થીયોનો પત્ર ચેપ્ટર 9 25 வசனத்தை Verse 25. verses 25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். பந்தயத்தை பெறுவதற்காக என்ன செய்வாங்க? What would they do? இச்சையடக்கமா இருப்பாங்களா? What would they do to receive the crown? એ લોકો શું કરતા હતા કે એમ કે એ લોકો એ મુંગટ મેળવી શકે? அல்லேலூயா. என்ன செய்வாங்களா? இச்சையடக்கமா இருப்பாங்களா? பந்தயத்துல ஜெயிக்க வேணும்ன்றவங்க. ஆமென். புரிஞ்சுதா இருக்காவது? They will not get tempted. એ લોકો એમ કે એ મુસીબતમાં આવ્યા નતા. மிஸ் வேர்ல்டு பேட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமே, நீ நினைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க போய் நின்றா
நிச்சயமா ஜெயம் எடுக்க முடியாது. If you look at Miss World, if she would eat anything she wants and stand there, she can't be victorious. अगर एम के तमी जी इसे इन्हें अगर तमी जो के ई जी चाहे ई एम के खाई अने इमा एम के विजेता ஒரு டிகிரி எடுக்க வேணுமெண்டா ஹalleluya இஷ்டம் போல விளையாடிட்டு ஹalleluya வந்து நின்று என்ன செய்ய முடியாது, பரீட்சை எழுத முடியாது. If you want to take a degree, you can't play around and write the exam. अगर एम के तमने एम के डिग्री जोती हुई तो तमी खाली इवी रीतना एम के रमी अने एम के ई एग्जाम ने लखी को नहीं. ஸ்டூடெண்டா இருந்த காலங்களில ஒருவேளை ஒரு ஆப்பிள் தான் அது ஆகாரமா உங்களுக்கு இருந்திருக்கும். While you were students, you may only had an apple to eat. अने एम के अगर एम के तमी स्टूडेंट होय तो खाली एम के सफरजन से तमारा माटे खावा माटे. ஏன் டைம் இல்ல. ஆமென். Because you don't have time. केम के नियर टाइम नहीं थी. ஸ்டூடெண்டா இருந்த பெரிய பீரியட்ல மணி இருக்காதவங்கள்ட்ட. As students, you don't have money. अने एम के जी स्टूडेंट से इनी मेरे पैसा नहीं. சோ லைஃபை என்ஜாய் பண்ண முடியாது. ஹalleluya இச்சை அடக்கமா இருந்ததை முடிச்சா பெரிய ஐஸ்வரியவானாய் மாற முடியும், ஜெயத்தை பெற முடியும். So you can't enjoy life yet, but if you are disciplined, you can gain the victory. पण अगर एम के तमी लाइफ ने एम के एंजॉय करी ही कोनी, पण अगर तमी इस शिस्त में रेव तो तमी एम के विजेता मेरवी ही कोसी जीवन में. அதத்தான் நீங்க பவுல் சொல்லுகிறார் என்னவாம், அழிஞ்சு போற காரியத்துக்காக பந்தய பொருளுக்காக எவ்வளவோ இச்சை அடக்கத்தோடு கூட இருந்து ஜெயத்தை எடுக்கிறாங்களாம். And that is what Paul is saying here, that they are being disciplined for a crown which is perishable. અને એમ કે એટલા માટે પાઉલ અહીંયા કહેશ કે એમ કે એ લોકો શિસ્તમાં રહી પણ એમ કે એ લોકો મુંગટ મેળવી કે அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி செய்கிறார்கள், அவ்வளவு இச்சை அடக்கமா இருக்கிறாங்க. And they're doing so much to get a perishable crown. અને એમ કે એ લોકો બહુ બધી વસ્તુ કરતા હતા કે એ લોકો એ મેળવી હી பொறுமையோட ஓடுறாங்களா. They are running impatiently. એ લોકો એમ કે ધીરજથી એમાં દોડતા હતા. ஆனா நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். But we have to be like that to receive an imperishable crown. તો આપણે પણ એવી જ રીતના એમ કે દોડવાનું છે કે એમ કે ઈ મુંગટ આપણે મેળવી શકીએ. ஹல்லேலூயா. பொறுமையாய் விசுவாசத்தோடு காத்திருந்து ஹல்லேலூயா என் தேவன் எனக்கு நன்மை செய்யும்படி ஆமென் காத்திருக்க வேண்டும். Patiently with faith that God will do good for me, we have to wait. અને એમ કે ધીરજથી અને વિશ્વાસથી કે પ્રભુ આ મારા માટે કાર્ય કરી છે તો એની વાટ જોવાની છે. அவங்களே தான் வேதத்துல விசுவாசத்துக்கு சாட்சிகள் என்று சொல்லி ஆமென் விசுவாச ஹீரோக்கள் என்று ஆமென் ஆபிரகாம் காத்திருந்தார். And they were called in the Bible witnesses of faith, heroes of faith. એ લોકો એમ કે એક હું કહેવાય કે વિશ્વાસની એક સાક્ષી હતી અને એ લોકોના વિશ્વાસમાં એવી રીતના હતા. வாசிங்க 26 Verse 26. વસીસ 26. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணினேன். பண்ணேன் ஹல்லேலூயா. சிலம்பம் பண்ணேன் ஹல்லேலூயா. சும்மா எல்லாம் ஹல்லேலூயா. நான் என்ன செய்யல, நிச்சயமான ஒரு காரியத்துக்காக, நம்பிக்கையுள்ள ஒரு காரியத்துக்காக, நித்திய தேவனுடைய பிள்ளையாக, நித்திய ஜீவனுக்காக ஹல்லேலூயா நான் போராடுகிறவனா இருக்கேன். ஏதோ தான் ஒன்று ஹல்லேலூயா சும்மா எதுக்கோலாம் போராட இல்லை, விசுவாசத்துக்காக போராடுறேன் என்று சொல்லுறார். He's saying I'm not fighting for fun. I'm fighting for faith. I'm fighting for a certain thing. અને અહીંયા કહેશ કે એમ કે હું ખાલી એટલા માટે એમ કે લડાઈ કરતો નથી, એમ કે ખાલી આમાં જ, પણ હું કંઈક વસ્તુ માટે લડાઈ કરું. ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியோடு போராடுறார். With great wisdom he's fighting. અને એક સારી એમ કે બુદ્ધિથી એ લડાઈ કરે. கர்த்தர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியில் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். God didn't give us a spirit of fear, but a spirit of wisdom and truth. અને એમ કે પ્રભુએ આપણે ડરનો આત્મા નથી આપ્યો પણ બુદ્ધિનો અને સચ્ચાઈનો આપ્યો. நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். We know who our God is, who we praise. અને એમ કે આપણે ખબર છે કે કોણ પ્રભુ છે અને કોની આપણે સ્તુતિ કરીએ છીએ. பாருங்க 27ஆம் வசனத்தை வாசிப்போம். In verse 27. વસીસ 27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா.
அவர் சொல்லுறார் ஆமென். மற்றவங்களுக்கு அவர் நான் என்ன ஒடுக்குறேனப்பா. ஹalleluya. He's saying, I discipline myself. એ કેસ કે એમ કે હું મને ખુદને જ એમ કે ના પસંદ કરવામાં આવે. களவெடுக்காதீங்கன்னு உங்களுக்கு பிரசங்கத்தை பண்ணிட்டு ஹalleluya நான் போய் களவெடுத்தா எப்படி இருக்கு மொரிசன் இல்ல. If I would preach to you, do not steal, and if I would steal at Morrison's, how would that be? અગર એમ કે હું તમને એમ કે કેમ અને એમ કે ચોરી કે એવું કંઈ કરવાને અને હું ખુદ એમ કે એવી રીતના કરું તો કેવું લાગે. பவுல் சொல்றான் நானே என்ன செய்யணும் ஒடுக்கித்தான். ஹalleluya சொல்லுறத நானு செய்யணும். என்ன ஒடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இச்சை அடக்கம். Paul is saying, I am disciplining myself. What I'm saying, I am doing as well. અને એમ કે પાઉલ પણ કહેશ કે એમ કે હું ખુદને જી એમ કે કંઈ કેમ્સ એ હું કરું જ પણ. அப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஓட்டத்தை தான் ஓடினார் பவுல். And this kind of a race did Paul run. અને એમ કે આ જે દોડ હતી એમાં પાઉલ એમ કે ચાલ્યો. ஆசை வரும் ஹalleluya ஆனா காசு இல்லைன்னா தொட மாட்டேன். You will get wishes, but I'm not going to touch the money. இச்சை அடக்கம். Discipline. અને એમ કે શિસ્તમાં રહેવાનું. ஹalleluya பொறுமையோடு ஓடினாங்க. ஆமென். விசுவாசத்தின் சாட்சிகளாய் இருக்கிறவங்க. They ran with patience and they were the witnesses of faith. એ લોકો એમ કે દોડ્યા એમ કે ધીરજથી અને એમ કે એ લોકોના વિશ્વાસમાં એ લોકો આગળ વધ્યા. ஆமென். பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயை பார்த்து 1 தீமோத்தேயின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Paul is saying in 1 Timothy chapter 6 verse கொஞ்ச 11. நேரத்துல முடிப்போம். We're going to finish soon. આપણે જોઈએ 1 તિમોથીનો પત્ર 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Timothy chapter 6 verse 11. 1 તિમોથીનો પત્ર ચેપ્ટર 6 વર્સિસ 11. நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே. ஹalleluya இங்க இருக்கிற ஆமென். தேவனுடைய மனுஷனும் மனுஷியுமாய் ஆமென். தேவ பிள்ளையே என்ன செய்? இவைகளை விட்டோடி நீதியையும் நீ என்ன செய்? நீதியையும் தேவ பக்தியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். சாந்த குணத்தை அடையும்படி நாடு. தேவ மனுஷன் என்ன செய்ய வேணுமாம்? பொறுமையோடு இருக்க வேணுமாம். ஆமென். என்ன செய்ய? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி. ஆமென். தேவ பிள்ளை இதையெல்லாம் அடைய வேணும். A man of God has to pursue righteousness, godliness, faith, love, patience and gentleness. અને કહેશ કે પણ ઈશ્વર ભક્ત તરીકે તારે આ બધી બાબતથી દૂર રહેવું. સદાચાર, ભક્તિ, વિશ્વાસ, પ્રેમ, સહનશીલતા અને નમ્રતા પ્રાપ્ત કરવા તારે પ્રયત્નશીલ રહેવું. அப்ப நாங்க விசுவாசியங்களை ஒடுக்க வேணும். So we இச்சை அடக்கமா இருக்க வேணும். have to discipline ourselves in our faith. અને એમ કે આપણે આપણા વિશ્વાસમાં એમ કે શિસ્તમાં રહેવાનું. வாசிங்க 12ஆம் Verse வசனம். 12. વર્સિસ 12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசிக்கிறதுக்கு போராட வேணுமா இல்லையா? Fight the good fight of faith. Do we have to fight for faith? અને એમ કે આપણે વિશ્વાસ માટે લડાઈ કરવાની છે, એક સારા વિશ્વાસ માટે. શું આપણે લડાઈ કરીએ? விசுவாசத்துக்கு போராட வேண்டும் என்று வசனம் சொல்லுது. The verse is saying we have to fight for faith. અને એમ કે વચન કહેશ કે આપણે વિશ્વાસ માટે લડાઈ કરવાની છે. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நாங்க கேட்க வேணும். We have to listen to God's word. અને આપણે પ્રભુના જે શબ્દ છે એને સાંભળવાના அது છે. மூலமாய் விசுவாசம் எங்களுக்குள்ளே பெருகுமா. And through that faith will grow. અને એમ કે એના દ્વારા એમ કે વિશ્વાસ છે વધતો જશે. ஜூம்ல பைபிள் ஸ்டடி நடக்குது. நிறைய தேவனுடைய செய்திகள் கொடுக்கப்படுது. ஹalleluya. We have Zoom Bible studies and there's a lot of messages out there. અને એમ કે આપણે એમ કે ઝૂમની એમ કે બાઇબલ સ્ટડી છે તો એમાં એમ કે બહુ બધી મેસેજ அந்த நேரங்களில் நாங்க வாரதுக்கு ஹalleluya முயற்சி செய்யணும் சொன்னா நாங்க விசுவாசத்துக்காக போராட வேண்டியவர்களா இருக்கிறதுனால ஆமென் தேவனுடைய வார்த்தை இல்லாம நாங்க நிக்கவே முடியாது. We have to try to attend these meetings because we can't stand without God's word. We can't fight for faith.
અને એમ કે ટ્રાય કરવાનું કે આપણે આ મીટિંગ છે એમાં જઈ શકીએ કેમ કે આપણે કંઈ પણ એના વગર એમ કે આપણે લડાઈ કરી શકતા નથી આ બધી મુસીબતમાં. இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி இவங்க தேடுவாங்க, பாஸ்டர் ஹலோ பாஸ்டர் எங்க சாட்டர்டே ஹalleluya பைபிள் ஸ்டடி நேரம் எங்களுக்கு வசனம் வேணும்னு எனக்கு கால் பண்ணுவாங்க கடைசில. They would call me at the end that we need a verse for the Bible study. અને એમ કે પછી એ લોકો એમ કે કોલ અમને કર્યો કે અમને એમ કે બાઇબલ સ્ટડીમાં એમ કે વચન જોઈએ. ஹalleluya இன்னைக்கு அவங்களும் வசனம் கொடுக்கிறவங்களா கர்த்தர் மாத்தி இருக்கிறார். And now God has changed them that they are even giving the verse. અને એમ કે હમણાં એમ કે પ્રભુએ બદલાવી નાખ્યું કે એમ કે એ લોકો ખુદ વચન આપે છે. அவ்வளவாய் விசுவாசத்திலே அவங்க நிக்கிறாங்க. They are that strong in the faith. કેમ કે એ વિશ્વાસમાં સ્ટ્રોંગ છે એટલે. ஆமென் ஹalleluya. கடைசியா வாசிங்க அந்த வசனம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதை விட்டுறாத, அதற்காக ஹalleluya ஓட வேணும். We have to fight the good fight and receive eternal life, and for that we have to fight. અને એમ કે આપણે એક સારી લડાઈ કરવાની છે અને એક અનંત જીવન મળે એવી લડાઈ કરવાની છે. நித்திய ஜீவனை பெறுவதற்காக நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. I have to prepare myself for eternal life. અને એમ કે મને ખુદને એમ કે તૈયાર કરવાનું છે એ અનંત જીવન માટે. நான் விட வேண்டிய காரியங்கள் உண்டு. There are things I need to lay down. અને એમ કે અમુક વસ્તુ છે એ એમ કે નીચે પાડી દે. ஆமென். விசுவாசத்தின் நல்ல போராட்ட போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? அழைக்கப்பட்டிருக்கிறாய். You were called to fight the good fight and to receive eternal life. અને એમ કે તમને એવી રીતના પકડવામાં આવ્યા છે કે તમે એક સારી લડાઈ લડો અને એમ કે તમે આનંદ જીવન જીવીકો. ஹalleluya. நாங்கள் அழைக்கப்பட்டது ஏதோ இந்த பூமியில ஆமென் கொஞ்ச நாட்கள் வாழ்ந்துட்டு போறதுக்காக அல்ல. We weren't called to be in this world for a few days. અને એમ કે આપણે એટલા માટે બોલાવવામાં નથી આવ્યા કે થોડોક સમય માટે એમ કે આપણે દુનિયામાં રહીએ. ஆமென் ஹalleluya. அந்த நாட்களில் 100 150 800 எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க என்ன. In the old days they were living until 800 years. અને એમ કે પહેલાના સમયમાં એમ કે 800 વર્ષ જેટલા એમ કે માણસ જીવતા. ஹalleluya. வசனத்தை வாசிங்க, எபிரியர் 11:9 வசனம். In Hebrews chapter 11 verse 9, આપણે જોઈએ હિબ્રુ ચેપ્ટર 11માં. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆமென். வசனம் சொல்லுது விசுவாசி. ஆமென். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே எப்படி இருந்தானா? ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுது. எப்படி இருந்தாரா? பரதேசிய போல. என்ன பேசுற மாதிரி பீலா சிஸ்டர் by faith. ஒரு பேஸ் ஒன்று செய்தாங்க, பயந்துட்டேன். By faith he was there as a foreigner in the promised land. અને એમ કે વિશ્વાસ દ્વારા જે એમ કે વચન આપ્યું હતું એ દેશમાં એ લોકો રહ્યા. ஆமென். அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிச்சார், நீடித்த ஆயுசை கொடுத்தார். ஆனாலும் அவங்களுக்குள்ளே ஒரு காரியம் இருந்தது. என்ன? இந்த உலகத்தில் எங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு இருக்கிறது. இங்கேயே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண வேணும் என்று விசுவாசத்தை விட்டுறாதீங்க. And God has blessed them, and we have a limited time in this world, and we have to fix it in here, and therefore don't leave the faith. અને એમ કે પ્રભુએ એમ કે આપણે એમ કે આ ધરતી પર રાખ્યા છે એમ કે એ બધી વસ્તુનો એમ કે ટાઈમ છે કે રહેવા માટે પણ. வாசிங்க 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் நிச்சயமா இந்த வசனத்தை நான் காட்ட வேணும் எல்லாருக்கும் எங்களுக்கு. In 1 Timothy chapter 6, પહેલો તિમોથીનો પત્ર ચેપ્ટર 6 அந்த வசனத்தை விட்டுட்டோம். வாசிங்க தீமோத்தேயுல 1 தீமோத்தேயு 6:7-8. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. உலகத்துல நாங்க என்ன செய்ததில்லை? ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிச்சயம். ஹல்லேலூயா. அதற்காக விசுவாசத்தை விட்டுறாதீங்க. I didn't bring anything. இந்த உலகத்து வாழ்க்கைக்காக விசுவாசத்தை விட்டுறாதீங்க. Don't leave for worldly things your faith. અને એમ કે તમારા વિશ્વાસમાં જે દુનિયાની વસ્તુ છે એને રાખોમાં. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ஹல்லேலூயா
தேவன் எங்களுக்கு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். God has given everything we need for our lives. અને એમ કે પ્રભુએ બધી વસ્તુ આપણે આપી જે આપણી એમ કે જરૂરત છે આપણા જીવનમાં. வாசிங்க. We continue to read. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். அல்லேலூயா. நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒன்றையும் கொண்டு வரையில, ஒன்றையும் கொண்டு போக போறதில்ல. அதனால விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அதற்காக அல்லேலூயா, எந்த காரியமும் நிலையானது இல்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு அல்லேலூயா உண்டாயிருந்தால் அது போதுமென்று என்ன கடவுமா, போதுமென்று அல்லேலூயா. It says that it's enough in 1 Timothy chapter 6 verse 7 and 8. અને એમ કે પહેલો તિમોથીનો પત્ર ચેપ્ટર 7 અને 8માં કહીશ કે એટલું પૂરું છે આપણા માટે. અને વર્સિસ 7 અને 8, આપણે આ દુનિયામાં શું લઈને આવ્યા છીએ? કંઈ જ નહીં. વળી આ દુનિયામાંથી આપણે શું લઈ જવાના છીએ? કંઈ જ નહીં. તેથી આપણને ખોરાક અને વસ્ત્ર મળી રહે તો તેટલું બસ છે. આમેન. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Be joyful. God is good. આપણે આનંદિત રહેવાનું છે કેમ કે પ્રભુ સહી સારા છે. விசுவாசத்துல உறுதியா நிற்க வேண்டும். Be strong in the faith. விசுவாசத்துக்காக போராட வேண்டும். We have to fight for faith. અને એમ કે વિશ્વાસમાં શક્તિશાળી બનવાનું છે. આપણે વિશ્વાસ માટે લડાઈ કરવાની છે. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக ஹல்லேலூயா நிற்கிறவர்களாக ஆமென். திரளான கூட்டத்தில் ஒருவனாய் நாங்க இருக்க வேண்டும். We have to be one of this great multitude standing in front of God's throne. અને એમ કે આપણે જેવી રીતના આ એક સંખ્યા મોટી હતી એવી રીતના બનવાનું છે અને જે પ્રભુનું એમ કે રાજ્ય છે એની સામે ઊભાનું છે. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஹல்லேலூயா வரும் பொழுது உற்சாகமா வர வேணும். மகிழ்ச்சியோட வர வேணும். When we come to God's throne, we have to come joyfully. અને એમ કે જ્યારે આપણે એમ કે પ્રભુ મેરે આવીએ ત્યારે આપણે આનંદિતથી આવવાનું છે. விசுவாசத்தோட வர வேணும். We have to come with faith. આપણે વિશ્વાસથી આવવાનું છે. நான் ஆராதிக்கிற தேவன், The God I worship, અને જે પ્રભુની હું આરાધના કરું, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவர். He is the Lord of Lords and King of Kings. કેમ કે ઈ પ્રભુના પ્રભુ છે ને ઈ રાજાના રાજા છે. எழுந்து நின்று நாங்க ஜெபிப்போமா. Let's stand up and pray. திரளான ஆமென் சாட்சிகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. A great multitude of witnesses. மேகம் போல சாட்சிகள் இருக்கும் பொழுது சொந்து போக தேவையில்லை. When we have a cloud of witnesses, we shouldn't be discouraged. ஹல்லேலூயா. એમ કે વાદળાની જે એમ કે સાક્ષી आहे ત્યારે આપણે એમ કે હિંમત નહીં હારીએ. ஆமென். அவங்களும் விசுவாசத்துக்காக போராடினாங்க. ஆமென். அந்த போராட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? They fought for faith as well. And do you know how this battle is called? અને એમ કે એ લોકો એમ કે લડાઈ લડતા હતા એ લોકોના વિશ્વાસ માટે. நல்ல போராட்டம். The good fight. એ લોકોની એક સારી લડાઈ હતી. நான் நல்ல போராட்டத்தை போராடுகிறவன். I am battling the good fight. ஹல்லேலூயா. એમ કે યુદ્ધ કરા. சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank God. பிரபுનો ધન્યવાદ કરો. இந்த மாலை நேரத்திலும் ஐயா உங்களை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்திலே ஐயா நாங்கள் வரும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே, அப்பா நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே, இரவும் பகலும் ஆண்டவரே, ஐயா தங்களுடைய ஆண்டவரே, ஐயா இதோ ரட்சிப்பெனும் வஸ்திரத்தை ஆண்டவரே, ஐயா ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே கழுவினவர்களாக ஓ இந்த தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று உங்களுடைய ஆண்டவரே நாமத்தை ஆண்டவரே உயர்த்துகிற ஆண்டவரே, ஐயா அந்த கூட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இணைத்து வைத்திருக்கிறபடி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோட ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே ஐயா வைராக்கியமாக பக்தி வைராக்கியத்தோடு விசுவாசத்திலே ஆண்டவரே நித்திய ஜீவனை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஓட அதை பிடித்துக் கொள்ள எங்கள் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ பலவீனங்களை எடுத்து போடுங்கப்பா. ஓ சோர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஓ நீங்க நல்லவர் ராஜா. இந்த நல்ல போராட்டத்தை போராடும்படியாக எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஆண்டவரே உங்களுடைய பாடுகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. உபத்திரவ கால
காலங்களிலே, உபத்திரவ நேரங்களிலே இயேசுவே நீங்கள் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. ஓ ஆண்டவர், எங்களுக்கு நீங்கள் ஜெயத்தை கொடுக்கிறவர் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாவங்களை எல்லாம் ஆண்டவரை நாங்கள் தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாக சுவாமி ஐயா, எங்களுடைய இரத்தத்தினாலே ஜெயத்தை எடுக்கிறவர்களா இருக்கப்படா நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.